கீழமை நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பு எல்லாமே தப்பு. இது நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பால், நீதிமன்றத்தின் நம்பிக்கையின் பால் சவக்குழிக்கு கொண்டு போயிடுன்ற அளவுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக இந்த தீர்ப்புகள் அவசர கதியில் வழங்கப்பட்டன என்கிற ஒரு பார்வை சில சட்ட வல்லுநர்கள் மத்தியில் இருக்கிறது. அதை நீதிமன்றம் ஏற்று இருக்கிறது. என்ன சொல்லுகிறீங்கன்னா, என்ன வேகத்தில் நீங்க எடுக்கிறீங்க, எப்போ அந்த வழக்கு முடிக்கப்படுகிறது? இவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது முடிக்கப்படுகிறது, சொந்த மாவட்டத்தில் முடிக்கப்படுகிறது என்பதுதான் இதில் ஒரு பார்வை. இரண்டாவது, திரு ஆனந்த் வெங்கடேஷ் ஏற்கனவே தீர்ப்பளித்தவர். திரு பொன்முடி வழக்கில், செம்மண் வழக்குன்னு நினைக்கிறேன், அதில் தீர்ப்பளிக்கும் போது அழகாக சொல்லி இருக்கிறார். ஒரு கோர்ட்லேருந்து அந்த இன்னொரு கோர்ட்டுக்கு அந்த வழக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த மேடம் எவ்வளவு ஸ்பீடாக அதை முடிக்கிறாங்க, அந்த வேகம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்கிறார். சரி, ஆகவே கேஸ் நடத்தப்பட்ட விதம் நிச்சயமாக சந்தேகங்களை எழுப்புகிறது என்று வெவ்வேறு நீதிபதிகள், இந்த வழக்குகளை எல்லாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்திய நீதிபதிகள் பார்த்திருக்கிறார்கள். அது நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை சிதைத்துவிடும். அரசியல்வாதிகள் மீதான வழக்கு நேர்மையான முறையில் நடைபெறுமா என்கிற கேள்வியை இவர்கள் மீதான வழக்குகள் எழுப்பி இருக்கின்றன என்பதுதான் இப்போது நீதிபதிகள் கூறியிருக்கக்கூடிய தீர்ப்பின் சாரம்.